வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுகவில் இரட்டை இலைக்கு மீண்டும் சிக்கலா, மீண்டும் ஆபத்தா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்ன? இரட்டை இலை வழக்கு தேர்தல் ஆணையத்தில் வேகம் எடுத்திருக்கு. ஜனவரி 13ஆம் தேதிக்குள்ள எல்லாருமே பதில் மனுக்களை கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சொல்லியிருந்தது. இந்த சூழலில் தான் இபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இது கட்சியினுடைய உள் விவகாரம், இதில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது அப்படின்றாங்க. பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது, அதனால் அதை சேலஞ்ச் பண்ணக்கூடாது என்பதும் அவர்களுடைய பதில் மனு. இன்னொன்று, இந்த வழக்கு தொடர்ந்து இருப்பவர்களுக்கும் அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லை. இதே தான் திரு சிவி சண்முகம் தேர்தல் ஆணையத்தில் நேரிலே வலியுறுத்தினார், இந்த மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு. தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் தரப்பினுடைய பதில், எங்களுடைய பதவி அப்படின்றது 2026 டிசம்பர் வரை இருக்குது, அது வரைக்கும் நான் ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை பதில் மனுவில் சொல்லியிருக்காங்க. வழக்கு சிவில் வழக்கில் பார்த்துக்கங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதனால் சிவில் வழக்கு முடிகிற வரைக்கும் இபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் அல்லது திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் பதிலை கூறுகிறார்கள். பொதுக்குழுவில் இந்த விதிகளை எல்லாம் திருத்தினாங்க, அதையும் அங்கீகரிக்க கூடாது அப்படின்றது அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. இரட்டை இலைக்கு சிக்கலா, இபிஎஸ் மனு விசஸ் ஓபிஎஸ் மனு அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நினைக்கிறார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள் நினைக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நாம் திரு கண்ணன் அவர்கள்ட்ட, திரு கண்ணன், இன்னைக்கு கொடுத்த இந்த பதில் மனுவில் எல்லாமே பழைய வாதமாக இருக்கு. 2022 நம்ம பேசணும், 23 பேசுகிறோம், 25 பேசுகிறோம், அதே வாதங்களாக இருக்கு. புது வாதங்கள் எதுவுமே இல்லையே கண்ணன், என்ன மாறி இருக்கு? தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தை தொலைக்காட்சிக்கு வணக்கம். வாதம் பழசுதான், ஆனா சூழ்நிலை புதுசு, தளம் புதுசு, காட்சி புதுசு, வருஷமும் புதுசு. சோ எல்லாமே புதுசு கண்ணா, புதுசு அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு நிலைமைய நினைச்சு பார்க்கணும். அதிமுகங்கிற ஒரு மாபெரும் மக்கள் கழகம், இந்த கழகத்துல ஒரு தலைவர் எப்படி தன்னை தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ணுவது? அபகரிப்பின் மூலமா, ஆட்டை போடுவதன் மூலமா, எல்லாரும் ஏமாற்றுவதன் மூலமா, நாய் நரின்னு வைகிறதன் மூலமா? அப்படி இல்லை. அதில் ஒரு தலைவனுக்கான பண்பு, மக்களால் விரும்பப்பட்டு தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாராலும் எதிர்க்க முடியாத சக்தியாக மாறும் பொழுதுதான் அவர் தலைவராக கருதப்படுகிறார். அப்படி ஒரு இத பொதுக்குழு நடந்தப்ப இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி இடையில இதே தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கு தான் சின்னம் அப்படின்னு இடைத்தேர்தலில் கொடுத்தது, அது பொது தேர்தலும் தொடர்ந்தது அப்படின்றது உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றேன். அப்போ இந்த வாதங்கள் இன்னைக்கு எடுபடாம போயிருது. நீங்க 2022 ஜூலை 11க்கு போயிட்டீங்க, அந்த பொதுக்குழுக்கு போறீங்க. இப்படியே சொல்லி சொல்லி பழனிசாமிக்கு வாதத்தின் மூலம் தான் வலு சேர்த்திருக்கிறார்கள். வாழ்க்கையில அவருக்கு வலுவே இல்லை, அதுதான் உண்மை. அதாவது 2021 நடந்த விஷயமா இருக்கலாம். 2021 டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒற்றை ஓட்டுல இரட்டை நபர்கள் தலைமை பொறுப்புல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அது 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கணும். அதுதான் அதிமுகவுடைய சட்டம். எந்த சட்டத்தின் அடிப்படையா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கினீங்க? எந்த நீதிமன்றம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இல்ல? எந்த தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிய தேர்தல் ஆணையத்திலும் தூக்கிட்டோம்னு சொல்லிச்சு? எதுவுமே எங்கேயுமே சொல்லல. இதுக்கு இடைக்காலமா தற்காலிக தீர்ப்பின் மூலம், இடையீட்டின் மலர் மூலம் பெறப்பட்ட இடைக்கால நிவாரண தீர்ப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு, இல்ல அந்த இடைக்காலமே ரொம்ப லாங்கா இருக்கே. நீங்க நான் இடைக்காலனே வைங்க, அதுவே கிட்டத்தட்ட 2 வருஷம் இருந்திருக்கே. அப்ப அது ஒரு நிரந்தரமான ஒரு முடிவா பார்க்கப்படாதா? இன்னைக்கு அதிமுக அதிமுக பார்க்கப்படாதா? தற்காலிகம் பார்க்கப்படலையே, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளலையே, பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளலையே, வாக்குகள் விழலையே, மீண்டும் அதிமுக தன் சுயத்தை பெறலையே. அப்புறம் எங்க இபிஎஸ் தொடர் தோல்வினா? அதையா கடந்த 2017 2024 வரைக்கும் 10 தேர்தல்கள், அதில் 2 பாராளுமன்ற பொது தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவை, அசுர பலத்தோடு இருந்த அதிமுகவை
தொண்டர்களின் கழகமாக இருந்த அதிமுகவை இன்னைக்கு குண்டர்களின் கழகமாக மாத்தி வச்சிருக்கிறது யாரு? தொடர் தோல்விக்கான கட்சியா மாத்தி வச்சிருக்கிறது யாரு? ஒரே நிமிஷம் வெற்றியின் சின்னமா இருந்த ரெட்டலைய வெத்து சின்னமா மாத்திருக்கிறது யாரு? இவர்கிட்டயே மறுபடியும் அதிமுகவையும் கட்சியும் கொடியும் புடுங்க சொல்றீங்களா? அதிமுகவை அடியோடு அழிக்க சொல்றீங்களா? புடுங்க வேண்டியது எங்களுடைய கடமை. பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு வெற்றி பெறீங்களா தோல்வி அடைகிறீங்களான்றது கணக்கு இல்ல சார். தேர்தல் ஆணையத்துக்கு பொதுக்குழு விதிப்படி உறுப்பினர்கள் எண்ணிக்கைப்படி மக்கள் பிரதிநிதிகளுடைய அடிப்படையில் அவங்க முடிவெடுக்கணும். அதை எடுத்துட்டாங்க. ஐயா ராசா, தேர்தல் ஆணையத்துக்கு வெற்றியை முடிவெடுறதுக்கு அதிகாரம் இல்லையா? 3 தேர்தல்ல 8% கீழே அதுக்கப்புறம் சிம்பல் கோர முடியாது. உங்களுக்கு சின்னம் கிடையாது. உங்களுக்கு சின்னங்கிறது தேர்தல் ஆணையத்தின் சொத்து. அது எந்த கட்சிக்கும் சொத்து கிடையாது. அதிமுகங்கிறதுக்கு ரெட்டலைங்கிறது ஒரு பிரபலமான சின்னம், அவ்வளவுதான். ஆனால் நீங்க 8% பேசுறீங்க சார், 20% இருக்கு சார். எடப்பாடி சொல்றாரு சார், நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் பயப்பட வேண்டாம். எடப்பாடி பொய் மூட்டைகளை புல்லரிக்காமல் நாள்தோறும் தான் அவுத்து கொண்டு கொண்டுகிறார். அதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா? எடப்பாடி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? எடப்பாடி 10 மாவட்டத்துல முன்னிமொழியும் பாரு, 10 மாவட்டத்தில் ஒளிமொழியும் பாரு, அதிமுக தலைகீழ மாத்துவாரு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இனிமே எடப்பாடிக்கு சின்ன மட்டுமல்ல, கொடியும் கிடையாது. கேட்போம் சார். நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு கரை அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு பொங்கலூர் மணிகண்டன். என்ன புதுசு அப்படின்னா, அரசியல் களம் புதுசு. அதை தாண்டி வாதங்கள் வேணா பழசா இருக்கலாம். அரசியல் சூழல் புதுசு. ரெட்டலை சின்னம் இப்படியே போனா 20% 8% ஆயிராதா அப்படின்னு கேட்கிறார். அதுல ஒரு அச்சம் வெளிப்படுது இல்ல, எல்லாமே புதுசா இருக்கு. அப்ப இந்த வாதங்கள் எடுபடுன்றார். பதில் இல்லை சார். முதலில் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை எதிர்த்து அதிமுகவும் அதன் பொதுச் செயலாளரும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிற நிலையில் திமுகவுக்கு உதவியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என்று வழக்கு மனுக்கள் என்பதை நம்பிக்கொண்டு போராடி கொண்டிருப்பதுதான் உண்மையிலேயே வேதனைக்குரிய அரசியலான செய்திகள். இப்போ நீங்கள் பல நாட்களாக நாம் தொடர்ந்து இது குறித்து பேசிகிட்டே வர்றோங்க. இப்போ 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று அதாவது அதிமுகவுடைய கட்சி விதிகள் எதை குறிப்பிடுகிறது? ஒன்று வேட்பாளர், இன்னொன்று வாக்காளர், 3 தேர்தல் முறை. இந்த 3 அடிப்படையில் தான் விதிகள் திருத்தம் அல்லது நடைமுறை இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டியது அதிமுகவுடைய கடமை. இப்போ நீங்கள் அதிமுக உறுப்பினர் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குங்க. அதாவது அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிற எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், அதாவது உட்கட்சி தேர்தலில். வேட்பாளர் சொன்னீங்கன்னா அதை விதி திருத்தம் செஞ்சுருக்காங்க. 5 வருடம் அதிமுகவில் உறுப்பினராக நீடித்திருக்க வேண்டும். அதில் எந்த இடையில பதவி இழப்பாயிடக்கூடாது, கட்சி விரோத செயலில் ஈடுபடக்கூடாது. 3வது தேர்தல் முறை. தேர்தல் முறை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அந்த முறை மட்டும்தான் மாற்றப்பட முடியாத ஒன்று. அதாவது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ மற்ற அவங்கள தொண்டர்கள் தான் தேர்வு பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த விதி. ஓகே, அதெல்லாம் நிறைய பேசிட்டோம். இது மட்டும்தான் மாற்றல். மீதி எல்லாம் எந்த நடைமுறையிலும் மாற்றமே செய்யப்படலை. மற்ற எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டதான். இப்போ ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிடுகிற மனுவில் பாருங்க, அவர் தெளிவா தனக்குத்தான் கட்சி சொந்தம் சொல்றார், சின்னம் சொந்தம்ங்கிறார். இப்ப நீங்க திரு சாதிக் அலியினுடைய அந்த வழக்கிலே பார்த்தோம், பெரும்பான்மை என்பது சட்டமன்ற அவர் தனக்குன்ற வாதத்துக்கு அப்புறம் வர்றாரு சார். இன்னும் எனக்கு டிசம்பர் 2026 வரைக்கும் பதவி இருக்கு, ஒரு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்வு செய்யப்பட்டதோ ஒரு பொதுக்குழுவுல சிறப்பு பொதுக்குழுவை ரத்து செய்ய முடியாதுன்றார் சார். சார் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை மறந்தாருங்க. அதாவது அம்மையார் சசிகலா அவர்களை பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு அவரை நீக்கிய பிறகு அதே பொதுக்குழுவில் தான் இந்த 2 பதவிகள் வந்ததுங்க. அந்த 2 பதவிகள் எப்படி வந்ததுன்னு பாருங்க. அது அவர்களுக்கான தேர்தல் வைக்கிற போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பதவிகளுமே ஒற்றை வாக்கில் வந்தது. அப்போ அந்த ஒற்றை வாக்கில் ஒரு நபர் விலகிவிட்டாலோ அல்லது விலக்கப்பட்டாலோ 2 பதவியும் போயிருங்க. ஏன்னா 2 பதவியும் சேர்ந்ததான் பொதுச்செயலாளர் பதவி. அப்போ பொதுக்குழு அங்கீகரிக்கல, இணை ஒருங்கிணைப்பாளர் எந்த எடப்பாடியார் அவர்கள் விலகிட்டாரு என்கிற போது அந்த பதவி காலியாகி விட்டதுங்க. அப்போ எப்படி 20 நீடிப்பீங்க?
அதுதான் அந்த விதிகளை அந்த தீர்மானங்களை எல்லாம் மறைத்து விட்டு இவர்களாகவே புதுசாக சொல்றாங்க. இன்னொன்று நீங்க ஏற்கனவே இன்னொரு வாதம் இல்ல நம்ம அந்த கேஸ் ரொம்ப பழசு. நான் தான் சொன்னேன் 2022 பேசியிருக்கோன்னு. அவங்க இடையில கேட்கறது இந்த அடிப்படை வழக்கான சிவில் வழக்கு நடக்கிற வரைக்கும் அது வரைக்கவாது ரெட்டலையை முடக்குன்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிகம் அப்படின்றாங்க. சார் நீங்க அதுவரை கட்சி என்ன பண்றதுங்க? இப்போ திமுகவுக்கு எதிராக பிரதானமாக செயல்பட வேண்டிய பொறுப்பு அதிமுக உண்டு, பிரதான எதிர்கட்சி. அப்ப எந்த பணியுமே செய்யாம அமைதியா போறதுங்களா? திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா மாதிரி எந்த வேலையுமே செய்யாமல் எப்படி செய்வீங்க? இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை பொதுக்குழு தான் நீக்கிச்சுங்க. நீக்கப்பட்டவர்களை கொண்டு நீங்க இப்படி வழக்கு தொடுக்கிறது அல்லது இந்த மாதிரி மனுக்களை போடுறது அதிமுகவுக்கு நெருக்கடி உருவாக்குறது. இப்ப நீங்க எதிர்கட்சியாக செயல்பட முடியாமல் இது போன்ற விவாதங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு தருவது. இதை தாண்டி என்ன பயன்கிறீங்க? பொறுத்தவரையில ஒரே நிமிஷம் கண்ணன், இந்த அதிமுக கேஸ் மூலமா திமுக ஆதரவா நீங்க உதவுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்கு பதில் ஓபிஎஸ் ஐயாவை திமுகவை தொடர்ந்து ஜெயிக்க வைக்கிறாரு. ஓபிஎஸ் ஐயாவை திமுக எதிர்ப்பா போராடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஓபிஎஸ் ஐயா என்ன சொல்றாரு? கட்சியை ஒண்ணு சேர்க்கணும், பிரிந்த கழகத்தை மீண்டும் இணைக்கணும், பலமான இயக்கமா மாத்தணும். அப்படின்னா தானங்க திமுகவை வீழ்த்த முடியும். அதிமுக தொடர்ந்து பலகீனமாவே இருந்துகிட்டு திமுகவை வீழ்த்துவேன்னா இது எப்படி நடக்கிற கதை? இது வந்து மாதிரி ஆயிடுச்சுன்னு சார். ஒன்றும் இல்லை, அம்மா அவர்கள் இருக்கிற போது தோல்வி நிறைய பேசிக்கிறேன். நம்ம அதெல்லாம் திரும்ப பேசணும்ல. அதாவது அம்மா அவர்கள் காலத்திலேயே நீக்கப்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? கடிதம் எழுதி கொடுத்து வந்தாங்க. கட்சியை ஒற்றைப்படுத்த வேணுங்கிற முயற்சி. இன்னொரு வரம் வந்து யார் எதிரியோ யார் விரோதியோ யார் துரோகிகளோ அவர்களோடு இணைந்து கொண்டு கட்சியை பலகீனப்படுத்த முயற்சி. இது நகை அம்மாவிடம் மன்னிப்பு கடிதம் கொடுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தலைவரான்னு கண்ணன் கேட்கிறார். ஊர்ந்து தவழ்ந்த தலைவர் அதிமுகவில் பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வந்தாலும் அவர்கள் அம்மாவுக்கு நியாயம் வருதா? அது எம்ஜிஆர் அந்த பொதுச் செயலாளர் ஸ்தானத்தில் அமர்ந்த பிறகு கிடையாது. பழனிசாமி அப்படி போகாதீங்க. அந்த பதவி பாருங்க, பொதுச் செயலாளர் பதவி, அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல, அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை ஏத்துக்கணும் தான் சொல்றாரு. அதாவது இந்த இருங்க ஒரே நிமிஷம் புகழமணி அமைதியா இருக்க சொல்லுங்க. அதாவது இந்த இணைப்பு நோக்கம் எப்படி நடந்துச்சு? இந்த இணைப்பு நோக்கம் எப்படி நடந்துச்சு? ஆட்சி அதாவது இந்த இணைப்பு எப்படி ஏற்பட்டது? ஆட்சி இபிஎஸ்க்கு, கட்சி ஓபிஎஸ்க்கு. அம்மாவுடைய பதவி பொதுச் செயலாளர் பதவிங்கிறத நிரந்தர பொதுச் செயலாளரை மாத்தி அம்மாட்ட கொடுத்தாச்சு. இனிமே அம்மா பதவி எப்படி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்து விட்டு இருங்க அதிமுக பற்றி பேசலாங்க. இல்ல இல்ல ரெண்டு ஹலோ ஆஃப் பண்ணுங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கண்ணன் முடிச்சிட்டோம். நான் உங்களோட டீடைல் வரேன். கண்ணன் முடிச்சிருங்க. அதாவது தந்தை பெரியாருக்கு எப்படி தலைவர் பதவியை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொடுத்தாரோ அதே போல் அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் என்ன சொன்னார்னா பொதுச் செயலாளர் பதவி நிரந்தர பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொடுத்து அவங்கதான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அந்த பதவியில ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இவர் முதல்வராக தான் இருந்துச்சு. ஆனா இணைகிறதுக்கு டேட்டெல்லாம் குறிச்ச அன்னைக்கு இது அண்ணன் புகழேந்திக்கு நல்லா தெரியும். டேட்டெல்லாம் குறிச்சாச்சு, இணைப்பு ஏற்படுத்தியாச்சு, ஒற்றை கையெழுத்து அது ஓபிஎஸ் செய்யாத. ஆனா
அந்த இணையறதுக்கு முதல் நாள் நைட்டு வேலுமணி, தங்கமணி, உதயகுமார், கேபி முனுசாமி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார் இபிஎஸ். அவரை இணையாக்கணும் ரெட்டை கையெழுத்து போடணும்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணி விடிய விடிய அவர்கிட்ட விழுந்து உருக வேண்டியதெல்லாம் உருகி இணையாக்கி டபுள் கையெழுத்து வாங்கிட்டு இப்ப வெக்கமில்லாம வந்து பேசுறது. 17 கதைக்கு போறீங்க திரு பொங்கலூர் மணிகண்டன் சார். அதாவது முதல்ல வந்துங்க அதிமுக எப்படி இயங்க வேண்டும், அது எப்படிப்பட்ட இயக்கம்ங்கிறத தெரியாமையே யாரோ கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வந்து திரும்ப பெரும் தற்போது பேசுறாங்க. சார் இன்னைக்கு 1.5 கோடி பேர் எனக்கு ஆதரவுன்னு ஐயா பன்னீர்செல்வம் சொல்றது உண்மையாக இருந்தால் இப்ப யாரும் வந்து தடுக்க போறதுல இல்ல. 1.5 கோடி பேரையும் திருடுங்க, இயக்கமா மாத்துங்க, நீங்க தேர்தலை சந்திச்சு முழுமையா வெற்றி பெறுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா நீங்க எல்லா ஆதரவு வச்சுக்கீங்களா? இது வந்து சார் முழுக்க அதிமுகவை பலகீனப்படுத்த பிஜேபி செய்கிற முயற்சி. அதிமுகவை பலகீனப்படுத்துங்கிற முயற்சியை தாண்டி எந்த நோக்கமே இல்லை சார். இத்தனை 3.5 வருஷம் சொல்லு சார், எதுவுமே இல்ல. பழைய விஷயம் ரொம்ப பேசிட்டோம். திரு புகழேந்தி, உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது, இது செட்டில்டு கேஸ் அப்படின்ற ஒரு வாதங்களை இபிஎஸ் தரப்பு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தேர்தல் ஆணையம் பார்க்கல, ஆல்ரெடி பிரச்சனை அங்கே சால்வ் ஆன மாதிரி இருக்கு. திரும்ப உயர்நீதிமன்றம் சொன்னதால் தானே விசாரிக்கிறாங்க. குட் ஈவினிங் டு தி டிவி. உலகெல்லாம் வாழும் தமிழர்கள், தந்தி தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்கள், என்னோட விவாதத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற கார்கே உள்ளிட்ட அருமைக்குரிய அன்பு சகோதரர் பொங்கலூர் மணிகண்டன், கலை, எனது அன்பு இளவல் கண்ணன், அத்தனை பேருக்கும் பார்ப்பவர்களுக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சமர்ப்பித்து வணங்குகிறேன். ஹாப்பி நியூ இயர். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தலைப்புல எடுத்திருக்கீங்க, அதனால பின்னாடி போல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரோம், பின்னாடி போலன்னா விட்டுருங்க. அதாவது கோர்ட்டுக்கு போனாலே 5/3 நினைக்கிறேன், அதுல விதியில வந்து தலைவர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாலே மெம்பர்ஷிப் போயிடும், எக்ஸ்பெல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 பேரும் உச்ச நீதிமன்றம் பெண்டிங் இருக்க சிவில் கோர்ட்டு கொடுத்த பின்னாடி கூட மாறி மாறி இவர்கள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த காட்சியை பார்த்தோம். அது வயலேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், அது தப்பு, அந்த ஆர்டிகல் பண்ணது தவறு, அதை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன், நல்லா கவனிங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து அவங்க 2 பேரும் தகராறு, தர்ம யுத்தம் நடக்குது. அண்ணன் ஓபிஎஸ் நடத்துகிறார். 16 பிப்ரவரியில இந்த சிஎம் கவுக்கிறதுக்காக, அது ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்கிறார்கள். எல்லாம் நீங்க நோட் பண்ணணும். ஏன்னா தெரியாத, விதியில இல்லாத, கோர்ட்டுக்கு புறம்பா கருத்துக்களை தயவு செஞ்சு யாரும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன், 11 வாக்குகளை அளித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படுவதற்காக திமுக போடல. நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை, ரொம்ப நீட்டா அந்த ஃபைட் போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி மெர்ஜர் தேவைப்பட்டது. இது சின்னத்தை காப்பாத்திக்கணும்ன்ற முடிவுக்கு வரார். இபிஎஸும் மற்றவர்களும் கட்சி நலன்கடி வராங்களே வச்சுக்கோ. அப்போ உள்ள கூப்பிடுறாங்க, வந்துட்டாங்களா அது இடைத்தரகர்கள் மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசி முடித்து அவர் அண்ணன் தலைமை கழகத்துக்கு வந்து மெர்ஜர் ஆகி, இப்போ கண்ணன் அவர்கள் சொன்னது போல ஆட்சி உனக்கு, அதிகாரம் எனக்கு, கட்சி உனக்கு அப்படின்றதெல்லாம் பிரிச்சு பேசி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் 2 வாக்குகள் அளித்த கதையெல்லாம் நடந்தது. நான் வந்து கட்சியில இல்லைன்னு சொன்னா, கட்சி விதியின்படி 5 வருட காலம் பதவியிலே இருந்திருக்க வேண்டும், பொறுப்புல இருந்திருக்கணும். 5 வருட காலம் கட்சியில மெம்பர்ஷிப்பா இருக்கணும். எப்போ இவர் தர்மயுத்தம் நடத்தினாரோ அண்ணன் ஓபிஎஸ், அப்பொழுதே இவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், நீக்கப்பட்டார், எதிர்த்து வாக்களித்தார். நான் கேட்க நல்ல கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கர்கே 21 ஆகஸ்ட் 2017 மெர்ஜர் நடக்குது. ஒரு 6-7 மாசம் தான் வித்தியாசம். 2017 எப்படி உள்ள சேர்த்தீங்க நீங்க? 5 வருட காலம் என்கின்ற சட்ட திட்டம் எங்கே போனது? காதுல பூவா சார் வச்சிட்டு இருக்கோம். எப்படி உள்ள விட்டீங்க நீங்க? உள்ளார முதல்ல நீங்க இல்ல அது இல்ல சார், இல்ல அது திருத்தப்பட்டது இல்ல சார். இப்போ நீங்க சொல்றது 5 ஆண்டு காலம் இருக்கணும், அது திருத்தப்பட்டதா இருக்கு. பின்னால் இந்த 7 மாசத்துக்கு பின்னால்தான் அது வருது. முதல்ல கட்சியை காப்பாத்துறதுக்காக ஓபிஎஸ் உள்ள எப்படி சேர்த்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ரொம்ப சிம்பிள். அப்போ உங்களுடைய சுயநலத்திற்காக உள்ளே அழைத்து சேர்த்து கொண்டு அந்த எம்எல்ஏ எல்லாம் நம்மகிட்டே வரட்டும், அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இரட்டை இலை
பாதுகாக்கப்படுன்ற ஒரு எண்ணம் தானே உள்ள சேர்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் உதைச்சி வெளியில துரத்தணும்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் நினைக்கிறீங்க? கர்கே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நாங்கெல்லாம் எழுத்து கோர்ட்டுக்கு போனாலும் எழுத்து பேசினாலும் உடனடியா வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்பெல்டு. பாட்டாளி மக்கள் கட்சி தவறாக பேசுகிறது எழுத்து கேட்டதுக்காக நான் போறேன் வெளியில, என்ன எடுக்கிறாங்க, அதை எழுத்து நான் போய் மானநஷ்ட வழக்கு போடுறேன், அது நடக்குது, விடுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் கட்சியில இருந்து நீக்கப்படுகிறார்கள். இப்ப அவங்களுக்கு ஒரு சட்டம், இங்க ஒரு சட்டம், இங்க ரெட்டலை வேண்டுன்றதுக்காக அந்த சட்டம். ரொம்ப ஜாகிரதையா கவனிங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, தேர்தல் ஆணையம் உள்கட்சி விவகாரத்தில் ஈடுபடக்கூடாது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றியே தவிர இன்னும் சட்டமாக்கப்படல. இங்க வராத நீ 15A இருக்க, ரெட்டலையை ஒதுக்கத்துக்கு மாத்திரம் தான் நீ பேசணும். ஆகவே உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா நீ ஏன் போட்ட பதவியெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கங்கரன்ஸ் வாங்குறதுக்காக அனுப்பிச்சீங்க? நீ ஏங்க அனுப்பிச்சீங்க சார்? அதை அனுப்பணுன்றது நடைமுறை சார். போட்ட பதவிகளை எலெக்ஷன் கமிஷன் ஒப்புதலோடு பதிவேற்றம் செய்யணுன்றது நடைமுறை. எங்க பொதுக்குழு செயற்குழுக்கும் தலையை விடுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. நீங்க கேக்குறது இன்னைக்கு அதிகாரம் இல்லைன்னா அன்னைக்கு அதிகாரம் இல்லைன்னு கேக்குறீங்க சார். தேர்தல் ஆணையம் ஆரம்பித்த காலத்துல இருந்தே அது ஒரு செப்பரேட் பாடி. அதிகாரம்ன்றது இன்னைக்கு வரல. கான்ஸ்டிடியூஷன்ல ஒதுக்கப்பட்டு அதுக்கு தனியா விதிகள் ஒதுக்கப்பட்டு எந்த கட்சி கண்ட்ரோல்லயும் அது கிடையாது. அப்படின்னா நீங்கள் விதிகள் எல்லாம் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி சௌரியத்துக்கு திருத்திக்கிட்டு நீங்க அனுப்பிச்சீங்க. அனுப்பிச்ச பின்னாடி அதுல என்ன போட்டாங்க? அவங்க சிவில் கோர்ட் பெண்டிங் பிரதான வழக்கு முடிவு செய்யணும் நிறைய தடவை பேசியிருக்கோம். அவங்க திருப்பி பதில் சொல்லிட்டாங்க. எந்த இடத்திலாவது, நான் 2 பேரை குற்றம் சொல்ல போறேன், எந்த இடத்திலாவது இபிஎஸ்ஐ இந்த கண்ணன் சொன்ன மாதிரி ரைட் ஆர் ராங் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, எந்த இடத்திலாவது பொதுச் செயலாளர் என்று தேர்தல் ஆணையத்துல சொல்லி இருந்தால் அதை காமிங்க, நான் கவனிடுறேன், நெக்ஸ்ட் பேசவே மாட்டேன். எந்த கோர்ட்டாவது நீங்கள் பொதுச் செயலாளர் சொல்லி இருந்தால் நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அவங்க தேர்தல் நடத்துறாங்களா இல்லையா? தேர்தல் நடத்தி அதையும் பொதுச் செயலாளர்னு பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு மனு போட்டாங்களா இல்லையா? அதுவும் பதிவேற்றம் செய்யப்பட்டது, ரெட்டையிலையும் கிடைச்சது. ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ you are wrong, totally wrong. நான் சொல்றதுக்கு மாத்திரம் நீங்க பதில் சொல்றேன். எனக்கு தயவு செஞ்சு கோச்சு கூடாது. கூழந்தி என்ன இப்படி பேசுறாரு? தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டிருந்தால் என் கையில டாக்குமெண்டோட பேசிட்டு இருக்கேன், நீங்க எடுத்து காமிங்க. தேர்தல் ஆணையத்துல பொதுச் செயலாளர் பழனிசாமின்னு ஒத்துட்டு இருந்தா பேச மாட்டேன் இனிமேல். நான் ஐ ஸ்டாப் திஸ். ஆகவே நீங்க ரெகனைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பிரதான வழக்கு முடியணும்னு சொல்றாங்க. இப்போ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க தைரியமா சொல்லிடுங்க, நாங்க வரமாட்டோம் தேர்தல் ஆணையத்துக்கு, நான் ரெட்டலை கேட்க மாட்டேன்னா வருவோம், இனிமேல் வரமாட்டோம்னு சொல்லி தைரியமா சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எனக்கே பதில் போட்டுட்டு இருக்கீங்க? 600 சொச்சம் பேசுற பதில் வருது இப்ப எனக்கு. அங்க இருந்து எல்லாத்தையும் போட்டுட்டு தேர்தல் ஆணையம் கேட்க முடியாதுன்னு. இன்னொன்னு நான் வருத்தப்பட்டு சொல்றேன், கண்ணன் தப்பா நினைக்க வேண்டாம். அண்ணன் ஓபிஎஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். என்னன்னு கேட்டா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டும். எங்கயா அதிகாரத்தை கொடுத்தாங்க? இவங்க தலையில இவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. இங்க நீங்க டிபேட் ஓபிஎஸ் வாதமும் தப்புறீங்க சார். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கையெழுத்து போடுறது சார். அவர் சிம்பல் ஒதுக்குற கையெழுத்து போடுற சார். அது இடைக்காலனே வைங்க, கையெழுத்து போட அதிகாரம் கொடுத்தாங்களா இல்லையா சார்? ஒரே ஃபார்ம் பி ஃபார்ம் ஒரே கையெழுத்து. நான் சார் அது கேட்காது எங்க தப்பு. ராமநாதபுரத்துக்கு வேண்டிய ஏபி சொன்னாரா? நீங்க 10 கேண்டிடேட் போட்டு கேட்டுக்கணும்ல. வர ஈரோடு சட்டமன்ற பை எலெக்ஷன்ல நீங்க நிறுத்துங்க கேண்டிடேட். அப்ப கேளுங்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்ணி. அப்ப என்ன சொல்றதுன்னு பாக்குறேன். அப்ப பை எலெக்ஷனுக்கு முன்னாடியே இல்ல, பை எலெக்ஷனுக்கு முன்னாடியே திரும்ப ரெட்டலைக்கு சிக்கல் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சிக்கல் இருக்குன்னு நான் சொல்ல சார். சிக்கல் தேர்தல், அதாவது தீர்ப்பு முடியும் வரை ரெட்டையிலேயே தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியாதுன்னு அன்னைக்கே டெல்லியில சொல்லிட்டு வந்துட்டாயா. அததான் இன்னைக்கும் பதிவு பண்றேன். என்னிடம் ஏகப்பட்ட லீகல் பாயிண்ட்ஸ். சின்னம் முடக்கத்தை நோக்கி நகர்கிறதோ, அதுல ஆஜரான புகழேந்தி உள்ளிட்டவங்க எல்லாம் இதுதான் நிலையா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்றாங்க. மீண்டும் சின்ன முடக்கத்தை நோக்கி நகர்கிறதோ. இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. சிவில் கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன நிலைமை தான். சிவில் கேஸ் முடிஞ்ச பிறகு அது என்ன தீர்ப்பு வருதோ அது தகுந்த மாதிரி எல்லாம் மாறும். அது வரைக்கும் என்ன மாற்றம் இருக்கும்? அது உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லிச்சு? பெண்டிங் சிவில் கேஸ். இப்போ இந்த ரெசல்யூஷன் 22 பொதுக்குழு ரெசல்யூஷன்ஸ் அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதன்படி எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர், கட்சிக்கு அங்கீகாரம்,
இதை வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் அது தேர்தல் ஆணையத்தை கேட்டுச்சு. நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் யாருக்கு அங்கீகாரம், யாருக்கு சின்னம், இதையெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? அங்கீகாரம் என்பது அதிமுகவுக்கு, எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர், ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறதுக்கு அவருக்கு தான் உரிமை இருக்குது. இந்த மாதிரி கொடி சின்னம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்லும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆர்டரில், அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சப்மிட் பண்ண ஆர்டரில் பெண்டிங் சிவில் கேஸ், அவ்வளோதான். சிவில் கேஸினுடைய முடிவு வர்ற வரைக்கும் எல்லா அங்கீகாரமும் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக. இதான் அர்த்தம் அதுக்கு. அது ஒரு என்ன சொல்றாங்க, தற்காலிகம் அப்படின்னு. இல்ல, தற்காலிகமோ அது நிரந்தரமோ, சிவில் கேஸினுடைய முடிவு வர்ற வரைக்கும் இதுதான். இது தற்காலிகமோ நிரந்தரமோ இதுதான் நடக்கும். இதுதான் உண்மை. இதுக்கு இது நிரந்தரம், அது வரைக்கும் இது நிரந்தரம். அதுக்கு மேலே என்ன தீர்ப்பு வருதுங்கிற பொறுத்து. அப்போ அந்த கொஸ்டின் இஸ் ரிசால்வ்டு, அது முடிஞ்சு போச்சு. இல்ல அதுல தான் கேக்குறாங்க, அது வரைக்கும் அவருடைய அதிகாரத்தை திரும்ப பெறுங்க, அது வரைக்கும் ரெட்டலையை முடக்குங்கன்றாங்க சார். இல்ல அது உயர்நீதிமன்றமே சொல்லியாச்சு. அது வரைக்கும் இவங்க தான் சொல்லியாச்சு. டெல்லி ஹைகோர்ட் சொல்லியாச்சு. தேர்தல் ஆணையம் அது ஒத்துக்கிட்டாச்சு. தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டாச்சு. அதுக்கு மேலே அதுக்கு இனிமேல் திரும்பவும் கேட்குறாங்க. அடைச்சமாகவே திரும்ப திரும்ப அரைக்கிறாங்க. இப்போ உதாரணமாக இந்த வழக்கில் புகார் வந்த உடனே நான் சென்னை நீதிமன்ற நீதிபதியில் 2 பேரில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டளையிட்டு தேர்தல் ஆணையம் இவர்களை அங்கீகரித்து விட்டது எல்லா வகைகளிலும். இப்போ அதை உச்ச நீதிமன்றமும் அதை அங்கீகரிச்சிருச்சு, உறுதிப்படுத்திருச்சு. அப்படி இருக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், இதில் புதுசாக என்ன செய்கிறதுக்கு இருக்குன்னு கேட்டார். அதில் ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு, வெளிப்படையாகவே கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு மேலேயும் அதை வந்து அவங்க கொடுத்த டைரக்ஷனை தான் திரும்ப இந்த கேஸே உயிர் பெற்று நடந்து வருகிறதுன்றதையும் நம்ம பார்க்கணும். சென்னை உயர்நீதிமன்றத்தை சுட்டி காட்டுங்க. உயர்நீதிமன்ற டைரக்ஷன்ல தானே, சூரியமூர்த்தி டைரக்ஷன்ல கேஸ்ல தானே திரும்ப இந்த விசாரணை நடக்குது. பழைய மாவு தான் சார், புது கிரைண்டர் சார். அதாவது நான் சொல்ல வர்றேங்க, அதுதான் சொல்ல வர்றேன். என்னை முடிக்க விடாம நீங்க தலையிட்டுட்டே இருந்தீங்கன்னா பிறகு எப்படி நான் முடிக்க முடியும்? அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரையே இதில் நம்ம என்ன புதுசாக செஞ்சிட முடியும் தான் இது எப்படி மாற்ற முடியும்னு கேட்குறாரு. கேட்டுட்டு ஏன் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ரெஃபர் பண்ணுறாருன்னா, அந்த மனுவில் தேர்தல் ஆணையத்தை ரெஃபர் பண்ணணும், டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அதுக்காக ரெஃபர் பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் 4 ஃபார்மாலிட்டியா பார்க்குறீங்களா? வெறும் ஃபார்மாலிட்டியா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லட்டும். இல்லை, நான் ஃபார்மாலிட்டியாக சொல்லலைங்க. நீதிபதி 2 பேரில் ஒருத்தர் சொன்னார், இட் இஸ் எ மியர் ஃபார்மாலிட்டிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஃபார்மாலிட்டின்னு சொல்லலை. இதில் நம்ம வேற என்ன செய்ய முடியும்னு கேட்டார். சார் நீங்க அப்சர்வேஷன் சொல்றீங்க சார். ஆர்டர் கொடுத்தாச்சு, தேர்தல் ஆணையத்துக்கு தள்ளி விட்டாச்சு. இப்போ முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம். கரெக்ட்டுங்க. அதான் சொல்லிட்டேங்க. நான் தேர்தல் ஆணையத்துக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க, டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் இப்போ பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? என்ன பதில் சொல்ல முடியும் தேர்தல் ஆணையம் சொல்லுங்க? என்ன பதில் சொல்லணும் சார்? திரும்ப 2022 ஜூலை 11 பொதுக்குழுக்கு போய் நிக்குது சார். இது அதான் அங்கீகரிச்சாச்சு. அது உச்ச நீதிமன்றமே அதில் போடப்பட்ட அத்தனை ரெசல்யூஷன்ஸும் கரெக்ட்னு சொல்லியாச்சே. அதில் என்ன திரும்ப நீங்கள் அதில் போய் எங்கே போய் கொஸ்டின் பண்ண போகிறீங்க? கியூரேட்டிவ் மனு போட முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் பெஞ்சுக்கு மேலே எதுவும் கிடையாது இதுக்கு. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? அதுதான் ஃபினாலிட்டி எங்கே இருக்குது? உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிறாம நம்ம பேசுகிறேன்னா பேசிகிட்டே இருக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்கா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இறுதியாக அவங்க சொன்னது இது. ஆனால் பெண்டிங் சிவில் கேஸ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிவில் கேஸ் முடிவு வர்ற வரைக்கும் இந்த கட்சிக்கு தான் அங்கீகாரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. இதை டெல்லி உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்துது, தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்திருச்சு. இப்போ தேர்தல் ஆணையம் இதிலிருந்து பின்வாங்கி போகணும்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கிற பொசிஷனை பாருங்க. அதிமுக சமீபத்தில் பொதுக்குழு கூட்டினாங்க, செயற்குழு கூட்டினாங்க. அது பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. மேஜராக எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதில். அதே சமயத்தில் அதுக்கு அடுத்து திமுக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அவங்க தமிழகம் முழுவதும் ரொம்ப திரட்சியான பலமான ஆர்ப்பாட்டங்களை நடத்திட்டாங்க.
கட்சியினுடைய வலுவை காட்டிட்டாங்க. அது இருக்கட்டும். தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க முடியும்னா, ஒரே விஷயம் நான் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சாதிக்கலி வழக்கு 1971 சாதிக்கலி வெர்சஸ் பீகார் அரசு. அதில் என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதுதான் கடைபிடிச்சிட்டு இருக்குது. என்ன அதாவது ஆர்கனைசேஷனலாக எக்ஸிக்யூட்டிவ் சைட்லையும் யார் பலமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சின்னத்தை தர முடியும். சின்னத்தை தர முடியும். ஒரு கட்சி பிளவுபட்டால் இங்க கட்சி பிளவுபடவே இல்லைங்க. சிலர் கேட்போம் என்ன மாறி இருக்கு அப்படின்றப்போ, இது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே விசாரிச்ச வழக்கு. திரும்ப அதே ஆணையம் ஒரு முடிவை மாத்தினா அதுக்கு ஏதாவது ஒன்று மாறி இருக்கணும். எதுவுமே மாறல. நீங்க நம்புவது அரசியல் சூழலையா? ஐயா, இது அரசியல் வழக்கு, அப்படித்தானே? அரசியல் வழக்குல சட்டத்துப்படியா அது வரைக்கும் நடந்துச்சு. சட்டத்தின்படியா இது வரைக்கும் தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. எத்தனையோ நீதிமன்றங்களில் எத்தனையோ கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டபோது நாமளே வியந்து விட்டோம். அதிமுகவை பற்றி இவ்வளவு புரிதலா? இத்தனை நீதிபதிகளுக்கு இவ்வளவு புரிதல் வந்து விட்டதான்னு. ஆனா தீர்ப்பு எப்படி வந்துச்சு? அதாவது நாம அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போக வேண்டியதில்லை. இது சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் பெரிதாக ஊடகத்தில் விவாதிக்க முடியாது. ஆனால் இது அரசியல் வழக்கு. அரசியல் இருக்கத்தான் செய்யும். பழனிசாமிக்கு சின்னம் போனதும், பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டதும் அரசியல் தான். அதே அரசியல் தான். அதை வாய் குளிர மனம் குளிர ஏற்றுக்கொண்டீங்கல்ல. இப்ப ஒரு ஆபத்தினால ஏற்றுக்கணுங்க. சந்தோஷம் வந்தா மட்டும் ஏத்துக்கிறது, சங்கடம் வந்தா நிராகரிக்கிறதா? நோ நோ நோ, அதையும் ஏற்றுக்கொண்டு சொல்லலையே. நீங்க சங்கடம்ன்றீங்க. ஏன் போய் தேர்தல் ஆணையத்துல முறையிடுறீங்க? ஏன் தேர்தல் ஆணையத்துல போய் தேர்தல் ஆணையமே இதை விசாரிக்க கூடாதுன்னு கத்துறீங்க, கதறீங்க? தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய அனைத்து விவகாரங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டால் தலையிடத்தான் செய்யும். சரி, எந்த நீதிமன்றம் பழனிசாமி பொதுக்குழுவை செயற்குழுவை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிச்சோ அதே நீதிமன்றம் தானே இப்ப ஓபிஎஸ்ஸையும் கேளுங்க, ஏசிபியும் கேளுங்க, புகழேந்தியும் கேளுங்க, சூரியமூர்த்தியையும் கேளுங்க, வழக்கு தொடுத்த வழக்குல இருக்கிற அனைவரையும் கேளுங்க, இபிஎஸ் உட்பட அனைவரையும் கேட்டு முடிவெடுங்க, விசாரித்து அலசி ஆராய்ங்கன்னு சொன்னது யாரு? நீதிமன்றம் தானே. உங்கள்கிட்ட தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்லுங்க. நீங்க விசாரிக்கவே கூடாதுன்னா நாங்க என்னைக்காவது அப்படி சொல்லி இருக்கிறோமா? எல்லா தீர்ப்பையும் மனமும் ஏற்று கொண்டோம். எங்களுக்கு வெற்றி வந்தாலும் சரி என்றோம். அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதுதான் ஐயா ஓபிஎஸ் சொன்னாரு. தோல்வி வந்தாலும் அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் தான் ஐயா சொல்றாரு. அண்ணன் புகழேந்தி சொல்றாரு. அவர் மன வருத்தத்தை நிறைய சொல்றாரு. இந்தந்த நேரத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ்களா வைக்கிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் தவறிட்டாருன்னு நானும் கூட இருந்திருக்கிறேன். அண்ணன் புகழேந்தி எத்தனையோ முறையில எப்படியோ ஆதங்கப்பட்டிருக்கிறாரு. நேரிலேயே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்கான விடையை சொல்றேன். இது அரசியல் வழக்கு. நமக்கு சட்டம், நியாயம், நீதியை தாண்டி ஒரு அரசியல் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அத பொது வெளியில விவாதிப்பதற்கு அல்ல. அது எந்த அரசியல் உங்களுக்கு சாதகமா இருக்கோ இருக்காதா? ஏன் பழனிசாமிக்கே அந்த சாதகம் இருந்துட்டே இருக்குமா? எதற்காக பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டது? பழனிசாமி பராக்கிரமசாமி, ஆற்றல் அரசர், ஆளுமை மிக்கவர்னா அப்படி இல்ல. அதாவது ஒரே ஒரு பதில் வாங்கிடலாம் திரு கலை. அந்த காத்து இன்னைக்கு ஓபிஎஸ் பக்கம் வீசுது. எவ்வாறு நீங்கள் சின்னத்தை பெற்றீர்களோ அதே வழியில நாங்கள் சின்னத்தை பெறுவோம்ன்றார் கலை. சரி, குறுக்கிட மாட்டோம் திரு கலை. ஏங்க இது சின்னத்தை பெற்றதுல இந்த அரசியலும் இல்லைங்க. சின்னத்தை நீதிமன்றம் தீர்மானிச்சிச்சு. நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நீதிமன்றத்தையும் தீர்மானிக்கும். அது வரைக்கும் தீர்மானிக்கட்டும். நீங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருங்க. அது ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கண்டிப்பா நீங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருங்க. அது தீர்மானிக்கிற வரைக்கும் நான் தீர்மானிக்கிட்டு பாப்போம். கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அண்ணன் கலை வந்தாலும் நாங்க சேர்த்துக்கிடுவோம். கவலைப்படாதீங்க. நீங்க வெளியில இருக்க வேண்டியதில்ல. நாங்க தலைமை எனக்கு எந்த கவலையும் இதுல இல்லைங்க. ஏங்க எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. எனக்கு எதுக்குங்க கவலை? இதுல நான் உறுதியா இருக்கேங்க. இதுல எந்த மாற்றமும் வர முடியாது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பின்னாடி இன்னைக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது? அதுல சொல்லுங்க. எம்பிஸ் எல்லாம் இங்கிட்டு போயிட்டாங்களா? எம்எல்ஏஸ் எல்லாம் இங்கிட்டு போயிட்டாங்களா?
கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எங்கிட்டு வந்தாங்களா? என்ன ஆச்சு? என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது? ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படாம, ஒரு மாற்றமும் ஏற்படாம கேட்டோம் முடிவுல மட்டும் தீர்ப்புல மட்டும் மாற்றம் வரும் என்று சொல்லுது. எந்த மாற்றம் ஏற்படல? என்ன மாற்றம் ஏற்படும் சொல்லுங்க கண்ணன். அதான் கேக்குறேன், என்ன மாறி இருக்கு? மறுபடியும் கலை புரிந்தும் புரியாம கண்ணை மூடிட்டு பேசவே கூடாது. இதுல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் புரிந்தும் புரியாமலும் பேச்செல்லாம் தேவையில்லை. நீங்க புரிந்தும் புரியாம பேசினா வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். விஷயம் புரிஞ்சு புரியாத மாதிரி சொல்றீங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச விடாதீங்க. இப்படி எல்லாம் விமர்சனம் நான் என்ன வச்சேன்? இல்ல தனிநபர் விமர்சனம் யாரும் வைக்கல, வேண்டாம், அதுவும் வேண்டாம். அதாவது கார்கே, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி. அதை அதிமுக பொதுக்குழுவில் எந்த விதியும் எந்த சட்டமும் எந்த சரத்தும் நீக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது 2026 டிசம்பர் 5 வரைக்கும் அந்த பதவியினுடைய ஆயுள் காலம் இருக்கும் போது எந்த பொதுக்குழு எந்த செயற்குழு நீக்குச்சுன்னு எந்த நீதிமன்றம் சொன்னதோ அதே நீதிமன்றம் தவறு, அந்த விதி திருத்தம் தவறு, இத சட்டத்துக்கு முரணா நடந்திருக்குன்னு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் சொல்லிருச்சுன்னா அப்ப இது வரைக்கும் பழனிசாமி சொல்ற வரைக்கும் நீங்க தற்காலிகமா சந்தோஷமா இருந்துக்கங்கன்றாங்க சார். அப்படி இல்ல ராஜா, தற்காலிகமா அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அது தற்காலிகம் இல்ல. அதிமுக விதிப்படி அதிமுக சட்டப்படி இயங்குறாங்க. அது அதிமுக அதெல்லாம் அபகரிச்சுட்டு, அதாவது நம்ம அரசியல்ல ஒரே நிமிஷம் அண்ணன் அரசியல்ல அண்ணன் வைகோவுக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது ரைட் மேன் டேக் ஆல்வேஸ் ராங் டெசிஷன் பாங்க. ஆனா ஒரு ராங் மேன் ஆல்வேஸ் ராங் டெசிஷனா தானே பழனிசாமி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சின்னத்தையும் கட்சியும் கொடுத்துட்டு இந்த கட்சியை காப்பாத்தணும்னா எப்படி கொடுக்க முடியும்? திருப்போங்கலூர் மணியண்ணன் சார், அதாவது இப்போ கலைசார் குறிப்பிட்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பார்வை இந்த வழக்கில் இருக்கிறத நம்ம மறந்தே பேசுகிறோம். இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம பழைய விஷயத்துக்கு போகணுன்றீங்க. இப்போ ஒருமுறை சூரியமூர்த்தி வழக்கு யார் போட்டாருங்க? தேர்தல் கமிஷனுக்கு தொடர்ந்து மனுவாக கொடுத்தார். அப்போ அந்த மனுவுக்கு எந்த பதிலுமே தேர்தல் கமிஷன் சொல்லவில்லை என்கிற காரணத்தினால அவர் நீதிமன்றத்துக்கு போறார். அந்த நீதிமன்றம் இதை விசாரிங்கன்னு சொல்லுது. அப்போ விசாரிங்கன்னு சொல்லும்போது எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க. அதன்படி வரக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல சார். அதுதான் நான் கேக்குறேன். சூரியமூர்த்தி மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கனால விசாரிக்கலாம். ஓபிஎஸ் சேர்க்கறாங்க, புகழேந்திய சேர்க்கறாங்க, கேசிபிய சேர்க்கறாங்க, ராம்குமார் ஆதித்ய சேர்க்கறாங்க. இல்ல அது ஏன் இல்ல அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கும் தெளிவா தெரியுங்க. அதாவது இங்க பாருங்க, அண்ணன் கேசிபியோ அண்ணன் புகழேந்தி அவர்களோ மற்றவர்களோ அந்த வழக்கில் ஏற்கனவே இருக்காங்க. அப்போ அவர்களையும் சேர்த்து கொண்டு எல்லாமே ஒரு வழக்கு மொத்தம் முடிக்கணும் இல்லைங்களா? இப்படி ஒன்று சார், சூரியமூர்த்தியோட காரணம் என்னவோ அதுதான் மற்றவங்க காரணம். அப்போ அந்த காரணத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லோரையும் சேர்ந்து விசாரிக்க சொல்றாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அப்புறம் சார், நீதிமன்றத்தை குறை சொல்வது தவறு. நீதிமன்றம் கலைசார் சொன்ன மாதிரி சட்டப்படி முறைப்படி தான் அந்த சின்னத்தை ஒதுக்கிச்சு தீர்ப்பை கொடுத்தது. இப்போ இதில் எந்த தலையீடோ முறையீடோ எதுவுமே கிடையாது. இப்போ அதை நீங்கள் தீர்க்கணும்னு சொன்னால் தடை வாங்கிக்கணும், வேற ஏதாச்சும் அப்பீல் போய் நீங்கள் உங்களுக்கு மறு கிடைச்சிருக்கணும். எதுவுமே இல்லாமல் இது இப்படி போச்சுன்னு பொத்தாம பேசுறது தவறு சார். பார்க்குற மக்களும் கட்சிக்காரும் குழம்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னமும் சின்ன பிரச்சனை இருப்பாங்க சார். இல்ல தடை வாங்குறதுக்கான காலம் கழிஞ்சிருச்சுன்றாங்க சார். இந்த வழக்கு இல்ல சார், இந்த வழக்கு இதோட இந்த சர்ச்சை முடிவு பெறுங்க. அப்புறம் கலைசார் சொன்ன மாதிரி அது நீங்க சிவில் நீதிமன்றத்தை போய் பார்த்துக்க வேண்டியது, வேற எந்த சிக்கலும் இல்லை. அதிமுக திமுக அரசு எதிர்த்து சரியாக போய் கொண்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நகைச்சுவை மாதிரி பேசிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகே. திரு புகழேந்தி, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோ தான் கண்டினியூ ஆகும் அப்படின்ற பார்வை எடுக்கிறாங்க. வெரி கரெக்ட். பிகாஸ் பெண்டிங் எது இருந்ததோ அதையெல்லாம் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதனால மிஸ்டர் புகழேந்தி 10 ரெப்ரசன்டேஷன் பெண்டிங், அவர் கேசி பழனிசாமி தொடர்ந்து அது மாதிரி பெண்டிங், அப்புறம் ஆதித்யன் அவரது பெண்டிங், இப்படி காந்தின்னு ஒருத்தர் வந்தார், அவரு எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர், இப்படி 10 பேருக்கு மொத்தம் எக்கச்சக்கமா இருக்கு பெண்டிங். அதெல்லாம் விசாரிக்க சொன்னது உண்மைதான். ஐ எம் நாட் டினையிங் தட். பட் எனக்கு என்னுடைய அன்பு நண்பர் கலை, நான் அன்போடு கேட்டுக்கிறேன் கலை, உங்க மேல வருத்தமோ கோபமோ இல்லை. இது நிரந்தரமான தீர்ப்பா வரப்போகுதா இல்ல இடைக்கால மகிழ்ச்சியா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும், எங்கேயும் போயிடாது. ஓபிஎஸ்
அண்ணனுக்கும் செம்மலை மதுசூதன் தலைமையில ரெட்டலைய கட்சியை 2017 ஒதுக்கி அதுக்கு பின்னாடி எலெக்ஷன் கமிஷன் எந்த டிசிஷனும் எடுக்கல. எங்க எலெக்ஷன் கமிஷன் ஆர்டரும் கிடையாது. இருந்தா தயவு செஞ்சு நீங்க கார்கே கிட்ட கொடுங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் எங்கேயும் அப்படி சொல்லல. உங்கள்ட்ட நான் அன்போடு சொல்றேன். அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க, நான் என்ன திருத்திக்கிறேன். எனக்கு நான் தவறா சொல்றதா கூட இருக்கலாம். ஏன்னா பொங்கலூர் மணிக்கு நான் கரெக்டா வாட்ச் பண்ணி எது வேணுமோ அதை மாத்திரம் பேசிட்டு போயிட்டாரு. இந்த ஆர்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சைன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் தான் செக்ரட்டரி வந்து அந்த ஆர்டர்ல வந்து உத்தரவு போடுவார். அதனால இப்ப இதெல்லாம் போட்டு சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வரலாம். இப்படியே போச்சுன்னா அதை கேட்டு கேட்டு கார்கேக்கும் போர் அடிச்சிச்சு, மக்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் என்ன பண்ண போறோம்? நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க சார் காலையும் பொங்கலூர் மணிகண்டனும். சொல்ல வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் 15 அந்த அதிகாரம் படைத்த எலெக்ஷன் கமிஷன். இப்ப மக்கள் முன்னாடி விக்கிரவாண்டி மாதிரி பின்னாடி போயிடுவோமா, தேர்தலில் கேண்டிடேட் போடாமா, இல்ல கொங்கு பெல்ட்ல லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி அங்க போய் கேண்டிடேட் போட போறோமா? இது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு பெரிய தலைவலி. அண்ணன் ஓபிஎஸ்க்கு அதுதான் வாபஸ் எடுத்துட்டாருன்னு ஒரு கெட்ட பேர் வந்து இல்ல. இந்த தடவை அவர் விடக்கூடாது. நான் கண்ணகிட்ட அன்போடு சொல்லுவேன், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம். யாராவது அவர் இருக்கிற ஒருத்தரை முன்னாள் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தரை நிறுத்தணும். நிறுத்தும் பொழுதுதான் மக்கள் செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். போட்டிக்காக நிக்கிறீங்க. ஒண்ணு சொல்றேன், அவர் பழைய அரசியல் சொல்லிடாதீங்க சார். கலைஞர் கருணாநிதி அவர்களை நான் பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க புகழேன்னு சொல்றாருன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்காமல் போயிருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்காது. ஒரு இயக்கம் உருவானது, அது தொடர்ந்து ஆட்சி கட்சி 33 வருடங்கள் இருந்தது. இருவரும் மாறி மாறி ஆண்டோம். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அதிமுக ஆட்சியில ஆண்டோம். இது நடந்தது. இங்க ஈரோட பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட் லாஸ்ட் டைம் இருந்திருந்தால் இந்த வாக்குகள் எதிரிகளுக்கு பெருசா போயிருக்காது. ஓரளவுக்கு அது பிரிஞ்சு இருக்கும், நின்று இருக்கும். விக்கிரவாண்டியே புறக்கணிக்கிறோமே, நாளைக்கு என்ன நடக்க போகுது? அங்க தேர்தல் வரப்போகுது, அதுவும் கண்ணுக்கு தெரியுது தேர்தல். ஆகவே அந்த நேரத்துல ரெட்டைலை முடங்குமா இருக்குமான்றதை பார்ப்போம். மக்கள் முன்னால் செல்ல தயாராக இருக்கிறோமா என்கின்ற கேள்விக்குறிதான் புத்தாண்டில் தந்தியில் நான் பதிவு செய்கின்ற பதிவாக இருக்கும். கார்கே, வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எலெக்ஷன், அந்த தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முக்கியமாக குறிவைக்கின்ற தேர்தலாக இருக்கும். அங்க போயிட்டீங்க. இல்ல, ஆனால் புகழேந்தி அவர்கள் சொன்னாங்க. அதாவது ஒரு விஷயம் சார், புகழேந்தி பதில் சொல்றேன். அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது கடைசியா? இப்போ சின்னத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிய பிறகு நீங்க தேர்தல் கமிஷன் எப்படி முடிவெடுக்குங்க? அப்போ ஈரோடு தேர்தலோ இனி வரக்கூடிய தேர்தலோ எந்த தேர்தலுக்கும் சின்னம் ஒதுக்குறது சிக்கலே இல்லைங்க. இப்போ இவர்கள் அளித்த மனுவுக்கு பதிலளிக்க சொல்லி உத்தரவு ஒழிய வேறு எந்த காரணமே இல்லை அப்படின்னு சொன்னா சின்னத்தை முடக்குன்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டாம நீங்க நீதிமன்றத்தை வாங்கிட்டாம போறாங்க சார். அது எப்படி சார் முடக்கு? நீங்க உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு தான் ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட பின்னாடி இது வாய்ப்பே இல்லை. ஒன்று. இரண்டாவது சார், நான் அண்ணா சொன்னாங்க, இப்போ இங்க பழைய கதையை சொன்னீங்க. இப்போ நான் எங்கள் அம்மா அப்பா ஒன்று சேரம் தான் நான் பிறந்திருக்கேன் சொன்ன மாதிரி இருக்குது. அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் பண்ணிருக்கலாமுங்க. இன்றைக்கு அதிமுக எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது சின்னத்துக்கு சிக்கல் என்ற ஒரு செய்தியை பரப்புவதன் மூலம் மக்கள் மத்தியில், கட்சிக்கார மத்தியில் பதற்றத்தை உருவாக்குற முயற்சி. இது மிகப்பெரிய தவறுங்க. சின்னத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதிமுக மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் ஒரு சேர கொண்டு வந்து அந்த வழக்குக்கு பதிலளித்து முடிவெடுங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதை தாண்டி அது எந்த விஷயமே இல்லை, எந்த வீரியம் இல்லைங்க. ஓகே. கலை தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு பார்வையிடுங்க. இல்லைங்க, தேர்தல் ஆணையம் தான் சின்னத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றது. தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான சிம்பிள் ஆக்டில் தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது சில விதிகளுக்கு கட்டுப்பட்டது. அது அவங்க வந்து எப்படி கண்மூடித்தனமாக கொடுத்துட முடியாது. அன்சர்டனிட்டி இருக்குது. எந்த கட்சிக்கு ஒரு கட்சி பிளவுபடுது, இப்போ ஜே என்று பிளவுபட்டது. அப்போ ஒரு பக்கம் எம்எல்ஏஸ் இருந்தாங்க, ஆனால் ஒரு செங்குத்தான பிளவாக அது தெரிந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னா முடிவெடுக்க முடியல, அதனால் சின்னத்தை முடக்கினாங்க. அதே மாதிரி ஆர்கே நகரில் அது மாதிரி தான். முடிவெடுக்க முடியாதப்போ யார் ரெண்டு அணிகளில் யார் பலமானவர்கள் என்பதை முடிவு செய்ய முடியாத இடத்துல தான் அவங்க சின்னத்தை முடக்குவாங்க. சாதிக்கேலி வழக்கு இருக்குது, 1971 வழக்கு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. அது இப்போ சட்டமாக இருக்குது, அதை மீறி செய்ய முடியாது, அது சட்டமாக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் பெரும்பான்மை யாருக்கு இருக்குங்கிறத பைபாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு சின்னத்தை முடக்க முடியாது. இல்ல சார், இப்போ ஈரோடு பை எலெக்ஷன்ல யாருக்கு ரெட்டலை ஒதுக்குங்கன்னு ஓபிஎஸ் கேட்டா என்ன ஆகும் சார்?
அவருக்கு பெரும்பான்மை இருக்கான்னு பார்ப்பாங்க. எந்த வகையில் பெரும்பான்மை இருக்குது? 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, அங்கே 63 எம்எல்ஏக்கு இருக்காங்க. சட்ட பொதுக்குழு முழுக்க அவங்ககிட்ட இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்பாங்க, நிர்வாகிகள், எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு அங்கே என்ன வாய்ப்பு இருக்குன்னு தான் கேட்குறேன் நான். சரி, ஓகே. ரெண்டு பேருமே சமமாக பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா முடிச்சுங்க. அப்போ சின்னத்தை முடக்குவாங்க. இப்போ இதில் சின்னத்தை முடக்குவதற்கும் வாய்ப்பில்லை, ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்பில்லை. ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகும். அதான் என்னுடைய கருத்து. ஓகே கண்ணன், ஒரே வரி கண்ணன். எல்லாம் அதே சமயம் இல்லை, ஒரே விஷயம் புகழேந்தி நண்பர் புகழேந்தி சொன்னார், சென்னை டெல்லி உயர் நீதிமன்றம் எங்கே ஆணையிட்டது? அவர் புரியாமல் பேசிட்டாரோ என்னன்னு தெரியல, அவருக்கு அந்த தகவல் போகலையே என்னன்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு கட்சியை முடக்க முடியாது, ஒரு கட்சியினுடைய இருங்க பேசி முடிச்சிடறேன். புகழேந்தி சார், புகழேந்தி கொஞ்சம் பொறுங்க, நீங்க பேசுறது கேட்கறதில்ல. ஏங்க ஹைகோர்ட் டெல்லியினுடைய ஆர்டர் இல்லாம விட மாட்டேன். ஆர்டர் கொடுங்க, கார்கே கையில கொடுங்க ஆர்டர். சரி சார், ஓகே விவாதம் முடிச்சிரோம். ஆர்டர் இல்லங்க, நான் சொல்றது ஏங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சொல்லுங்க. கலை முடிச்சுங்க, நேரம்ல ப்ளீஸ். ஏன் டென்ஷன் ஆகுறாரு? கலை முடிச்சு. ஏன்னா அதாவது ஆர்டர் கொடுக்கல அவங்க அதாவது சங்கம் ஒரு கட்சி செயல்படாமல் முடக்கப்பட்டால் அது யாருக்கு லாபம்? சரி, ஓகே. அது irreparable டேமேஜ் கொடுக்கும். இருங்க முடிச்சிடுறேன். அதனால அவர் என்ன சொன்னாரு, தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு 10 நாள்ல நீங்க யாரையாவது ஒருத்தர் இருக்க அங்கீகாரம் கொடுங்க. சரி நீங்க அதுக்கு அதன்படி தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தது. ஓகே ரைட். ஓகே, அதிமுக தொடர்பான வழக்கு 2022 தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல மீண்டும் இரட்டை இலைக்கு சிக்கலா? தேர்தல் ஆணையத்தின் முடிவு என்ன? பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சி.